மானாமதுரையில் அரிவாள் வெட்டு சம்பவத்தில் கைது செய்யப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த பட்டியலினத்தைச் சேர்ந்த ஆகாஷ் என்ற இளைஞர் உயிரிழந்ததை கண்டித்து மானாமதுரை தேசிய நெடுஞ்சாலையில் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் 12 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். மானாமதுரையில் விசாரணை கைதி ஆகாஷ் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான போலீசாரை கைது செய்ய கோரியும் கோஷங்களை எழுப்பியும் மானாமதுரை தேசிய நெடுஞ்சாலையில் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் கலைந்து செல்லாத நிலையில் தற்பொழுது 12 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 6ஆம் தேதி இரு இளைஞர்களை அரிவாள் மற்றும் பட்டாக்கத்தியால் தாக்கிய சம்பவத்தில் கிருஷ்ணராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த ஆகாஷ், டெலிசன் மற்றும் குணா ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டு இதில் ஆகாஷ் போலீசார் கைது செய்ய முயன்ற போது கீழே விழுந்து எலும்பு முறிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் மதுரை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் நேற்று இரவு திடீரென மூச்சுத் திணறல் ஏற்பட்டு ஆகாஷ் உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் போலீசார் தாக்கியதால் தான் ஆகாஷ் உயிரிழந்ததாக கூறி அவரது பெற்றோர்கள், உறவினர்கள், சமுதாய அமைப்பினை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் மானாமதுரையில் வழிபடு முருகன் கோவில் அருகே மதுரை ராமேஸ்வரம் 4 வழி தேசிய நெடுஞ்சாலையில் காலை முதல் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் சுமார் 12 மணி நேரத்திற்கு மேலாக இரவு ஆகியும் தற்பொழுது வரை போராட்டக்காரர்கள் தற்பொழுது வரை இங்கிருந்து கலைந்து செல்லவில்லை. மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் மேலும் போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டு மாற்றுப்பாதையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பல்வேறு அதிகாரிகள் மற்றும் அரசியல் கட்சியினர் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்த நிலையில் அந்த பேச்சுவார்த்தைகள் அனைத்துமே தோல்வியில் முடிந்து விசாரணைக்காக அழைத்து சென்ற அனைத்து போலீசாரையும் கைது செய்ய வேண்டும் என கூறியும் அவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மானாமதுரை பகுதி முழுவதும் ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. மேலும் தற்பொழுது வரை அவர்களுடைய கோரிக்கை என்னவென்றால் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட எஸ்பி ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வர வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளையும், மேலும் இறந்த ஆகாஷின் குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் அரசு வேலை வழங்க வேண்டும் என கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்.